ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்குத்தான் இந்த பதிவு. புதன் வக்ரகதியை குறித்து ஜூன் 30 முதல் ஜூலை 23 வரை 24 நாட்கள் 8ஆம் வீட்டில் கடகராசியில் இருக்கிற புதன் வக்ரகதி என்ன பண்ணும்? இந்த புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி 7ஆம் பாவத்து அதிபதி இருந்தாலும் கூட நட்சத்திர ரீதியாக நட்சத்திர கட்டமைப்புன்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம், 8ஆம் இடத்துல ஆயில்ய நட்சத்திரம், 12ஆம் இடத்துல கேட்டை நட்சத்திரம். இந்த மாதிரியான ஒரு கெட்ட பாவங்களிலே தான் புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம தனுசு லக்னத்துல பிறக்கிறோம் அப்படின்னா, இப்போ பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பிற்பகுதிக்கு மேலே பிறந்தாலே உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய தாக்கம் அதிகமாக வந்துடும் புதனுக்கு. அந்த மாதிரி தனுஷினுடைய பிற்பகுதியில் பிறந்தவங்க 15 டிகிரிக்கு பின்னால் பிறந்தவங்களுக்கு புதன் ரொம்ப ரொம்ப கெட்டவராக மாறிடுவார். அப்படிப்பட்ட புதன் இப்போ வக்ரகதி ஆகிறது ஓரளவுக்கு நல்லது தான். அவர் கெட்ட ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் கெடுதல் செய்யக்கூடியவர். யாரெல்லாம் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாவத்துக்கு மேலே பிறந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் வந்து பாசிட்டிவாக செய்கிறார். 8ல் கஷ்டப்படுத்துவார்னு நினைக்க வேண்டியது இல்லை. ஆனாலும் கூட 8ஆம் இடம் என்பது 8லேயே குருவும் இருக்கார். குரு நட்சத்திரத்தில் தான் புதன் இருக்கார், 8லேயே குரு இருக்கார். அதனால் காரிய வெற்றி அப்படிங்கிறதுல தாமதங்கள் ஆகும். உழைப்பு வந்து ரொம்பவுமே களைப்பு தரும். அதீதமான உழைப்பு, கம்மியான வரவு, ஆதாயம், காலதாமதமான ரிசல்ட், இது வந்து இயற்கையாகவே தவிர்க்க முடியாது. அப்போ இது 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி, அர்த்தாஷ்டம சனி புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அதனால் ஒர்க்லோடு ப்ரெஷர் அதிகம், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பட் பெரிய ஆபத்தை தருமா, பெரிய பிரச்சனைகளை தருமா, விபத்து போன்றது, உடல் ஆரோக்கிய பாதிப்பு போன்றது, உறவுகளில் பிரிவு போன்றது அதீதமான நெகட்டிவ் பலன்களை தராது. அதில் வரைக்கும் பரவாயில்ல. இதையே நம்ம ஒரு 4 பகுதியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 30லிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஜூன் 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நமக்கு சாதகமாகத்தான் போகும். அதாவது கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும். பட் இருந்தாலும் கூட அதை சமாளித்து கொண்டு பயணிக்கலாம், பெருசாக பாதிக்காது. ஜூலை 13லிருந்து 18 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நமக்கு உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஒரு நரம்பு தளர்ச்சி, ஒரு பிரச்சனை இருந்தது, அது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பார்க்க வேண்டி வரும். மாணவர்களுக்கு வந்து ஞாபக மறதி, மெயினாக வந்து ப்ரெசன்டேஷன் பவர் குறையிறது இந்த புதனுடைய வக்கரகதியில் நடந்தாலும் கூட இந்த 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு எக்ஸாம் எல்லாம் நடந்தாலும் அதில் வந்து நல்லா தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கும். மெயினாக வந்து இப்போ இந்த புதன் வக்கரகதி தொழிலை கெடுக்காது. அதே மாதிரி பணவரவு, சொந்த தொழில், பதவி, வளர்ச்சி, வேலை பார்க்கறது இதை கெடுக்காது. ஆனால் உறவுகளில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவும் 8லேயே இருக்காரு, புதனும் 8லேயே இருக்கு. தாயார் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போக வேண்டி வருது. அதாவது நாம் ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் டென்ஷன் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டம். அதே மாதிரி டைஅப் வச்சுக்கிறது, கஸ்டமர் கூட டைஅப்பு, பார்ட்னர்ஸு, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, இதில் எல்லாம் கூட குளறுபடிகள் இருக்கும். சொன்னபடி நடக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகும், அதில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அல்லது நம்ப வைத்து நாம் நம்பி போய் அதன் மூலம் நஷ்டமடைகிறதுங்கிறது ஒரு கணக்கு. இப்போ இந்த மாதிரி சிக்கல்களும் இருக்குது.
எது எப்படி இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது மைனஸ்னாலும் கூட, இந்த கெட்ட ஆற்றல் கெட்ட ஸ்தானத்துல அது ரிவர்ஸா போறதுனால, அது பாசிட்டிவா மாறுங்கிறதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஞாபக மறதி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, கிராஸ்பிங் பவர், ஐக்யூ வேல்யூ குழந்தைகளுக்கு, அதே மாரி நட்பு ரீதியாக பழகுபவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இதெல்லாம் தான் கவனத்துல எடுத்துக்கணும், இந்த காலகட்டத்துல. இது எல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் புதனுடைய திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் நடக்குதோ அவங்களுக்கு பொருந்தும். நம்ம ஜாதகத்துல புதன் உண்மையிலேயே 8லேயே இருந்தாருன்னாலும் கூட, புதனுடைய நட்சத்திரத்துல இருந்தா தப்பு பண்ணாது. ஆயில்யத்துல இருந்தா தப்பு பண்ணாது. அதே மாரி 4ஆம் இடத்துல ரேவதியில இருந்தா தப்பு பண்ணாது. 12ஆம் இடத்துல கேட்டையில இருந்தா தப்பில்ல. ஆனா மற்ற நட்சத்திரமான பூசத்திலேயோ, புனர்பூசத்திலேயோ இருந்தா கொஞ்சம் பிரச்சனை. அதைத்தான் இப்ப நம்ம சொல்றோம். இப்ப குரு சாரம் வாங்கி தானே போறாரு. இப்ப இந்த குருவும் அங்க 8ல இருக்கிறதுனால, உறவுகள் ரீதியாக பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு வகையில மன சங்கடங்கள வளர்த்துக்கிறது. நம்மளை அறியாமலே நாம சில காரியங்களை செய்யறதோ, அல்லது பேச்சுவார்த்தைகள்ல சில விஷயங்கள பேசுறதுலயோ கொஞ்சம் அதிருப்தி நிலவுது. அவ்வளோதான். ஸோ அந்த வகைத்துல கவனம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல பள்ளிகொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணணும். பச்சை நிறத்தை இப்ப பயன்படுத்தக்கூடாது. ஏன்றால் நமக்கு புதன் கெட்டவராகிறார். இப்ப நீங்க கோயில்ல வழிபாடுகள் பண்றத விட, இந்த புதனுடைய பிரதிநிதிகள்ல தான தர்மங்கள் பண்ணலாம். வழிபாடுல போனா கூட புதன் ஸ்தலங்கள் நமக்கு புதனுடைய நெகட்டிவிட்டியை தான் நமக்கு குடுக்குதே ஒழிய, அதுக்கு பிராயச்சித்தங்கள் தர்ம ரீதியாக பண்ணலாம். அதாவது தான தர்மங்கள் மூலமா பண்ணலாம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு, ஒரு கமிஷன் வேலை பார்க்குறவரு, போஸ்ட் ஆஃபீஸ்காரரு, கொரியர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டரிங்கு, அக்கவுண்டிங்கு, லாயரு, ஜோதிடர் இதெல்லாம் புதன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஸோ ஸ்கூல் குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமும் புதனை திருப்திப்படுத்தலாம். அதே மாதிரி தான் நண்பர்கள் கிட்ட நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதியே புதனாகி 8ல் இருக்கிறார். அவர் குருவனுடைய சாரத்தில் இருக்கும்போது குருவுக்கும் புதனுக்குமே கொஞ்சம் இயல்பில் ஆகாது, ஒத்துக்காது. ஸோ அதனால் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்காக நாம் சில வகையில் விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகளாக மாறாது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயஎம்எஸ். நன்றி, வணக்கம்.